செல்லும் முன்பு பத்திரத்தில் கையெழுத்திட்ட பவன் கல்யாண் மற்றும் அவரது மகள். வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏழுமலையான் மீது நம்பிக்கை என உறுதிமொழி. ஏழுமலையானுக்காக பரிகாரம் மேற்கொள்ளும் ஆந்திராவின் துணை முதலமைச்சர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய லட்டு விவகாரத்துல சர்ச்சை எழுந்த நிலையில ஆந்திர மாநில துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் 11 நாட்கள் பிராயசித்த தீட்சை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீட்சையை நிறைவு செய்யற விதமா நேற்று திருப்பதி அலிபிரி மலைப்பாதை வழியா பாத யாத்திரையா திருமலைக்கு நடந்து போயிருக்காங்க. இதை தொடர்ந்து காலையில ஏழுமலையான் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி துணை முதல்வர் பவன் கல்யாணுடைய இளைய மகளான கொனிடெல்லா பாலினா அஞ்சனி இவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால தேவஸ்தான அதிகாரிகள் கொண்டு வந்த அந்த உறுதிமொழி நம்பிக்கை பத்திரத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுல ஏழுமலையான் மேலையும் இந்த மதத்து மேலையும் நம்பிக்கை இருக்கிறதா கையெழுத்திட்டு இருக்காங்க. பாலினா அஞ்சனி மைனர் அப்படின்றதுனால அப்பாவா பவன் கல்யாணும் அந்த ஆவணத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும்போது உறுதிமொழி நம்பிக்கை பத்திரத்துல கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லி பாஜக உள்ளிட்ட இந்த அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின நிலையில ஜெகன்மோகன் தன்னுடைய திருப்பதி பயணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில பவன் கல்யாண் தன்னுடைய மகளுக்காக அவரும் அவருடைய மகளும் நம்பிக்கை உறுதி கையெழுத்திட்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.